இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலே பங்கு பெற இருக்கின்ற உங்கள் அனைவரையும் தூய மத்தேயு தமிழாலய சார்பிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போதும் நாம் ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இன்றைய நாளிற்காக உம்மை துதிக்கின்றோம். இப்போதும் நாங்கள் உம்மை போற்றி பாடும்போதும் உம்முடைய திருவசனங்களை தியானிக்கும் பொழுதும் எங்களை உம்முடைய திருப்பிரசனத்தால் நிரப்பியருளும். இன்றும் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் காணும்படி என்னுடைய ஆன்மீக கண்களை திறந்திருளும். இந்த வேளையிலும் கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதித்து அவருடைய ஆன்மீக தேவைகளை நீர் சந்தித்திரளும். இந்த நேரம் முழுவதையும் உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை பொறுப்பேற்று வழி நடத்தியறலும். இந்த வேளையிலும் பேச இருக்கின்ற உம்முடைய அடியாரை மறைத்து உம்மை மட்டும் வெளிப்படுத்தியறலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. இந்த வேத ஆராய்ச்சி வேலைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 567வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 567. ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, 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 அல்லேலூயா ஆனந்தமே. இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைய வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16 அதிகாரம் 21 முதல் 27 முடிய. The Bible reading for today is taken from Romans chapter 16 verses from 21 to 27. ரோமர் 16 அதிகாரம் 21 முதல். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய எரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆதிகாலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத ஆராய்ச்சி வேளையிலும் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் பூனாவில் இயங்கி வரும் யூபிஎஸ்ஸில் நியூ டெஸ்டமெண்ட் டிபார்ட்மெண்ட்டிலே ப்ரொஃபஸராக இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 539வது பாடலை பாடுவோம். பாடலெண் 539.
இப்போதும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 16 அதிகாரம் 17 20 வசனங்களிலிருந்து பவுல் கள்ள போதகர்களுக்கு விலகி இருக்க விசுவாசிகளுக்கு கொடுக்கும் ஆலோசனைகள் என்ன என்று கற்றுக்கொண்டோம். கள்ள போதகர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? அவர்கள் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள் என்று பவுல் விசுவாசிகளை எச்சரிக்கிறார் என்று கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் 16 அதிகாரம் 21 27 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இது ரோமர் நிருபத்தின் கடைசி வசன பகுதி. தன்னுடைய வழக்கப்படி பவுல் இந்த நிருபத்தை முடிக்கும் போது தன் எதிர்கால திட்டங்களை குறித்து பேசினார். தனக்காக ஜெபிக்க விசுவாசிகளை கேட்டுக்கொண்டார். தனக்கு தெரிந்தவர்களுக்கு வாழ்த்து கூறினார். கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிருப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். இப்போது கடைசியாக தான் இந்த நிருபத்தை கொரிந்து பட்டணத்திலிருந்து எழுதும் போது கொரிந்து பட்டணத்தில் தன்னோடு இருந்த உடன் ஊழியர்களுடைய வாழ்த்துக்களை ரோமாபுரி விசுவாசிகளுக்கு தெரிவித்து ஒரு ஆசீர்வாதத்தோடு பவுல் இந்த நிருபத்தை முடிக்கிறார். இந்த பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற முக்கியமான சில பாடங்களை தொடர்ந்து பார்ப்போம். முதலாவதாக பவுலுடைய உடன் ஊழியர்களை குறித்த தகவல்களை நாம் இந்த வசனங்களில் பார்க்கிறோம். பவுலுடைய உடன் ஊழியர்களை குறித்த தகவல்களை நாம் இந்த வசனங்களில் பார்க்கிறோம். 21 23 வசனங்கள். 21 23 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியு ஆகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்ரானக்காரனாகிய ஏரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த வசனங்களில் கொரிந்து பட்டணத்திலிருந்து பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது தன்னோடு இருந்த 8 பேரின் வாழ்த்துக்களை ரோமாபுரி விசுவாசிகளுக்கு பவுல் தெரிவிக்கிறார். யார் இந்த 8 பேர்? 21 வசனத்தில் தீமோத்தேயு, லூகி, யாசோன், சொசிபத்தர். 22 வசனத்தில் தெர்த்தியு. 23 வசனத்தில் காயு, ஏரஸ்து, குவர்த்து என்று 8 பேருடைய வாழ்த்துக்களை பவுல் ரோமாபுரி விசுவாசிகளுக்கு தெரிவிக்கிறார். இவர்கள் யார்? இவர்களுக்கும் பவுலுக்கும் உள்ள தொடர்பு என்ன? தொடர்ந்து பார்க்கலாம். பவுல் முதலில் குறிப்பிடுபவர் நமக்கு நன்கு பழக்கமான தீமோத்தேயு. என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயு உங்களை வாழ்த்துகிறார் என்று முதலில் தீமோத்தேயுவின் வாழ்த்துதலை பவுல் குறிப்பிடுகிறார். தீமோத்தேயு ஒரு இளைஞனாக பவுலினால் மனமாற்றப்பட்டு பின்பு பவுலின் உடன் ஊழியராக பவுலோடு பயணம் செய்தவர். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக தீமோத்தேயு பவுலின் பக்கத்திலேயே இருந்திருக்கிறார். தீமோத்தேயுவை பற்றி பவுல் சொல்லும் போது அவன் என் உடன் வேலையாள் என்று சொல்லுகிறார். வேறு சில இடங்களில் பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய குமாரன் என்று சொல்லி இருக்கிறார். இதை நாம் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 17 வசனம், 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 18 வசனங்களில் பார்க்கிறோம். ஆனால் இங்கு அவன் என் உடன் வேலையாள் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவை தனக்கு சமமாக்குகிறார். பவுல் எழுதிய பெரும்பாலான கடிதங்களில் தீமோத்தேயு குறிப்பிடப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை. இன்னும் சொல்ல போனால் கலாத்தியர், எபேசியர், தீத்து இந்த 3 கடிதங்களை தவிர பவுல் எழுதிய மற்ற எல்லா கடிதத்திலும் தீமோத்தேயுவின் பெயரை பவுல் குறிப்பிடுகிறார். பவுல் தன் சிறை அறையிலிருந்து கடைசியாக எழுதிய கடிதம் தீமோத்தேயுக்கானது. தீமோத்தேயு பவுலின் சீஷன், விசுவாசத்தில் அவருடைய மகன், அவருடைய நம்பர் 1 சீஷன், அவருடைய அன்பு நண்பன்
எனவே தீமோத்தேயுவை பவுல் முதலாவதாக குறிப்பிடுகிறார். தீமோத்தேயு பற்றி பிலிப்பு பட்டணத்து சபைக்கு பவுல் எழுதும்போது, என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று எழுதுகிறார். இதை நாம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 19 22 வசனங்களில் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 19 22 வசனங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று பாராட்டுகிறார். என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் இல்லை. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான். இப்படிப்பட்ட உண்மை நிறைந்த அர்ப்பணமுள்ள இந்த இளம் ஊழியர் தீமோத்தேயு தன் வாழ்த்துக்களை ரோமாபுரி சபைக்கு அனுப்புகிறார். ரோமாபுரிக்கு கடிதம் எழுதும் போது கொரிந்து பட்டணத்தில் பவுலுடன் இருந்த எல்லா விசுவாசிகளிலும், தன்னுடைய எல்லா உடன் ஊழியர்களிலும், பட்டணத்து அதிகாரிகளிலும், தன்னை உபசரித்த முக்கியஸ்தர்களிலும் தீமோத்தேயுவை போல பவுலின் இதயத்தை இவ்வளவு நெருக்கமாக பகிர்ந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை. இன்னொரு இடத்தில் பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது, விசுவாசிகள் தீமோத்தேயுவின் மூலமாய் தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று விசுவாசிகளை பவுல் உற்சாகப்படுத்துகிறார். இதை நாம் 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனத்தில் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனம். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களிடத்தில் வர முடியாது, எனவே என் குமாரன் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவன் என்னை பின்பற்றுகிறவன், எனவே நீங்கள் அவனை பின்பற்றுவது என்னை பின்பற்றுவதற்கு சமம் என்று சொல்லுகிறார். இதுதான் தீமோத்தேயுவின் சிறப்பு. நாம் விசுவாச வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தீமோத்தேயு ஒரு முன்மாதிரி. கிறிஸ்துவை போல தன் வாழ்க்கையை வடிவமைத்த பவுலை போல தீமோத்தேயு இருந்தார். எனவே அவருடைய வாழ்த்து முதலில் இடம்பெறுகிறது. அதை தொடர்ந்து என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று 21 வசனத்தில் வாழ்த்து பட்டியலை பவுல் தொடர்கிறார். இங்கு லூகி என்பது மருத்துவரான லூக்காவை குறிக்கக்கூடும் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் பிரச்சனை, பவுல் இந்த 3 பேரும், அதாவது லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் என்னுடைய இனத்தார் என்று சொல்லுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இந்த கடிதத்தில் பவுல் என்னுடைய இனத்தார் என்று சொல்லும்போது அது யூத குலத்தை அல்லது பென்னியமீன் கோத்திரத்தை குறிக்கிற வார்த்தை என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் லூக்கா ஒரு புறஜாதியார் என்பது நமக்கு தெரியும். எனவே அது லூக்காவாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படியானால் இந்த லூகி யார்? அப்போஸ்தல நடபடிகள் 13 அதிகாரம் 1 வசனத்தில் சிரேனே ஊரானாகிய லூகி என்கிற ஒருவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த லூகி அந்தியோகியா பட்டணத்து சபையில் பிரசித்தி பெற்றவன். அந்தியோகியா பட்டணத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள், போதகர்கள் வரிசையில் இடம் பெறுகிறவர் இந்த லூகி. அப்போஸ்தல நடபடிகள் 13 அதிகாரம் 1 வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் என்று லூக்கா எழுதுகிறார். இப்படி பவுல் முதலில் அந்தியோகியாவில் தன் ஊழியத்தை தொடங்கிய போது அந்தியோகியாவில் உள்ள திருச்சபையை வழிநடத்திய 5 பேரில் ஒருவர் சிரேனே ஊரானாகிய லூகி என்று பார்க்கிறோம்.
பவுலுடைய நண்பரான இவர் பவுலை சந்திக்க அந்தியோகியாவிலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வந்திருக்கலாம். அதே போல பவுல் இங்கு குறிப்பிடுகிற யாசோனும் அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 5-9 வசனங்களில் இடம்பெறுகிறார். அங்கு யாசோன் அப்போஸ்தலர்களை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டதற்காக அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 5-9 வசனங்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள் என்று கிறிஸ்துவுக்காக யாசோன் பட்ட துன்பங்களை பவுல் குறிப்பிடுகிறார். அதே போல மூன்றாவதாக பவுல் குறிப்பிடுகிற சொசிபத்தரை குறித்தும் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த சொசிபத்தர் பெரோயா ஊரை சார்ந்தவன் என்றும் பவுலுடைய பிரயாணத்தில் வழித்துணையாய் சென்றவன் என்று பார்க்கிறோம். பெரோயா பட்டணத்து விசுவாசிகள் வேதத்தை கற்றறிந்தவர்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படி வேதத்தை கற்றறிந்த உன்னத விசுவாசிகளில் இந்த சொசிபத்தரும் ஒருவர் என்று தெரிகிறது. அவர் பவுலுக்கு வழித்துணையாய் கொரிந்து பட்டணத்தில் இருந்திருக்கலாம். பவுல் இவர்களை என் இனத்தார் என்று சொல்வதிலிருந்து இவர்கள் பவுலின் உறவினர்கள் என்றும் பவுலின் குடும்பத்தில் சிலரும் அவருடன் ஊழியத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிகிறது. இவர்களை தொடர்ந்து 22ஆம் வசனத்தில் இந்த நிருபத்தை எழுதிய தெர்த்தியுவின் வாழ்த்தை நாம் பார்க்கிறோம். இந்த நிருபத்தை எழுதின, அதாவது எழுதி கொடுத்த தெர்த்தியு ஆகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்று தெர்த்தியு தன் வாழ்த்தை பதிவு செய்கிறார். யார் இந்த தெர்த்தியு? ஏன் பவுல் எழுதிய நிருபத்தை அவர் எழுதுவதாக சொல்லுகிறார்? பொதுவாக பவுல் தன் நிருபங்களை பிறர் உதவியோடு எழுதினார் என்று பார்க்கிறோம். அதாவது பவுல் சொல்ல சொல்ல வேறொருவர் அதை சுருள்களில் எழுதுவது பவுலுடைய வழக்கம். இது முதல் நூற்றாண்டில் இருந்த ஒரு பொதுவான பழக்கமும் கூட. இது லத்தீன் மொழியில் அமனியுன்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு ஒரு இலக்கிய உதவியாளர், குறிப்பாக கையெழுத்து பிரதிகளை நகலெடுக்கும் ஒருவர் என்று பொருள். A literary or artistic assistant, one who takes dictation or copies manuscripts. இலக்கிய உதவியாளர் அல்லது கையெழுத்து பிரதிகளை நகலெடுப்பவர். பவுல் பொதுவாக அப்படிப்பட்ட உதவியாளர்களை வைத்துதான் தன்னுடைய கடிதங்களை எழுதினார் என்று நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட உதவியாளர்கள் தங்களுடைய குறிப்பை அனுமதியோடு கடிதங்களில் சேர்த்துக் கொள்வது இயல்பான ஒன்று. எனவே இங்கு பவுலின் இலக்கிய உதவியாளர் தெர்த்தியு பவுலின் அனுமதியோடு தன்னுடைய வாழ்த்தையும் இங்கு சேர்த்துக் கொள்கிறார். இந்த தெர்த்தியு ஒரு அடிமை என்று நம்பப்படுகிறது. காரணம், அவருடைய பெயரின் அர்த்தம் மூன்றாவது என்று பொருள். லத்தீன் மொழியில் டெர்டியஸ் என்றால் தேர்ட், மூன்றாவது என்று பொருள். அடிமைகளுக்கு பெயர் வைக்கும் போது பொதுவாக முதலாம், இரண்டாம், மூன்றாம் என்று பெயர் வைப்பது வழக்கம். எனவே மூன்றாம் என்று அழைக்கப்பட்ட தெர்த்தியு ஒரு அடிமையாக இருந்து பின்பு விடுதலையாகி பவுலோடு இணைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தெர்த்தியு தன் வாழ்த்துக்களை கூறிய பின்பு பவுல் அங்கிருந்த மற்றவரிடமிருந்து வாழ்த்துக்களை அனுப்புவதை திரும்பவும் தொடர்ந்தார். 23ஆம் வசனத்தில் கூடுதலாக 3 நபர்களின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். காயு, ஏரஸ்து மற்றும் குவர்த்து. 23ஆம் வசனம், என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய, அதாவது பட்டணத்து பொருளாளரான ஏரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இதில் முதலில் காயுவின் வாழ்த்து இடம்பெறுகிறது. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். இந்த காயு அநேகமாக பவுல் கொரிந்து பட்டணத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த காயுவாக இருக்க வேண்டும்.
கொரிந்து திருச்சபைக்கு பவுல் நிருபம் எழுதும்போது 1 கொரிந்தியர் 1:14 கிறிஸ்பு, காயு மற்றும் ஸ்தேவான் வீட்டாருக்கு மட்டுமே நான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆக பவுலினால் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு சிலரில் காயுவும் ஒருவர் என்பது நமக்கு தெரிகிறது. கொரிந்து பட்டணத்தில் பவுல் இருந்தபோது தன்னையும் தன்னோடு இருந்த உடன் ஊழியர்களையும் உபசரிக்கும் அளவுக்கு காயு வசதி படைத்தவராக இருந்திருக்கிறார். கிறிஸ்துவின் சபையையும் அப்போஸ்தலர்களையும் உபசரிக்கும் பண்பு காயுவுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். கொரிந்து பட்டணத்து சபை அவர் வீட்டில் கூடி வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. காயுவை தொடர்ந்து பட்டணத்து உக்ரானக்காரனாகிய ஏரஸ்து உங்களை வாழ்த்துகிறார் என்று பவுல் சொல்லுகிறார். காயுவும் ஏரஸ்தும் கொரிந்து பட்டணத்தில் இருந்த அதிகாரமிக்க நபர்கள், சுவிசேஷத்தினால் தொடப்பட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். நகரத்தின் பொருளாளர், அதாவது பட்டணத்து பொதுப்பணி இயக்குனர் ஏரஸ்து ரோமாபுரி திருச்சபைக்கு வாழ்த்து அனுப்புவதை வைத்து கொரிந்து சபை விசுவாசிகளில் சிலர் சமூகத்தின் உயர் மட்டத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அத்தேனே பட்டணத்தில் உள்ள ஒரு ஆழ்வாராய்ச்சி கழகம் 1929 கொரிந்து பட்டணத்தில் ஒரு பளிங்கு நடைபாதையை கண்டுபிடித்தார்கள். அதில் பொது பணிகளுக்கான ஆணையர் எரஸ்து தன் சொந்த செலவில் இந்த நடைபாதையை அமைத்தார் என்று எழுதப்பட்டிருந்தது. எனவே இந்த எரஸ்தும் காயுவை போல சமூகத்தின் உயர் நிலையில் இருந்தவர் என்று தெரிகிறது. கடைசியாக பவுல் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார் என்று கூறி தன் வாழ்த்து பட்டியலை முடிக்கிறார். குவர்த்து என்றால் 4வது என்று பொருள். குவார்டஸ் என்றால் லத்தீன் மொழியில் 4வது என்று அர்த்தம். எனவே இந்த குவர்த்து 3வது என்று அறியப்பட்ட டெர்டியஸ் என்பவருக்கு இளைய சகோதரனாகவோ அல்லது உடன் அடிமையாகவோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடிமைகளில் 3வது என்று அழைக்கப்பட்ட தெர்த்தியுவும் 4வது என்று அழைக்கப்பட்ட குவர்த்தும் பவுலின் பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். இந்த குவர்த்தை குறித்து நமக்கு அதிகமாய் ஒன்றும் சொல்லப்படவில்லை. பவுல் குவர்த்துவை சகோதரன் என்று அழைத்தார் என்பதை தவிர இவரை பற்றி நமக்கு வேறெந்த தகவலும் இல்லை. ஆனால் கிரேக்க வேதாகமத்தில் சகோதரன் என்பதற்கு முன்னதாக வருகிற திட்டவட்ட சுட்டுச்சொல், த டெஃபினிட் ஆர்டிகிள், ஆங்கிலத்தில் த பிரதர் என்பது அவர் ரோமாபுரியில் இருந்தவர்களுக்கு நன்கு அறிமுகமானவராக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. சரி, பவுல் ஏன் இந்த 8 நபருடைய வாழ்த்துக்களை ரோமாபுரி விசுவாசிகளுக்கு தெரிவிக்கிறார்? கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளும் ரோமாபுரி விசுவாசிகளிடத்தில் அக்கறையாக இருக்கிறார்கள், அவர்களை விசாரிக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக பவுல் இவர்களுடைய வாழ்த்துக்களை சேர்த்து கொண்டார். கொரிந்து பட்டணத்திலோ அல்லது ஊழியத்திலோ தான் தனியாக இல்லை, தன்னோடு உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பதை ரோமாபுரி விசுவாசிகள் உணர வேண்டும் என்று பவுல் இப்படி செய்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த 8 பேரும் பவுலுடைய ஊழியத்தில் உறுதுணையாக இருந்தவர்கள். எனவே அவர்களுக்குரிய மரியாதையையும் கனத்தையும் செலுத்த வேண்டும் என்று விரும்பி அவர்களுடைய பெயர்களை இந்த நிருபத்தில் சேர்த்திருக்க வேண்டும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு பாடம், இங்கு பவுல் பெயர் குறிப்பிடும் உடன் ஊழியர்களில் எல்லா தரப்பு மக்களும் இருந்தார்கள். யூதர்கள் இருந்தார்கள், கிரேக்கர்கள் இருந்தார்கள், ஏழைகள், செல்வந்தர், வாலிபர், பெரியோர், அடிமைகள், எஜமான்கள் என்று எல்லா தரப்பட்ட மக்களும் பவுலுடைய உடன் ஊழியர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில், அதாவது ரோமர் 16 முதல் 16 வசனங்களை கற்றுக்கொண்ட போது ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் எல்லா தரப்பு மக்களாகவும் இருந்தார்கள் என்று பார்த்தோம் இல்லையா? அதே போல பவுல் இந்த கடிதத்தை எழுதும் போது தங்கியிருந்த கொரிந்து பட்டணத்திலும் எல்லா தரப்பு மக்களும் விசுவாசிகளாக இருந்தார்கள். பவுலுடைய உடன் ஊழியர்களிலும் எல்லா தரப்பு மக்களும் இருந்தார்கள். இங்கு அடிமைகள், அரசு அதிகாரிகள், செல்வந்தர், தலைவர்கள் எல்லாரும் திருச்சபையில் ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது. வகுப்பு வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக ஆண்டவரை ஆராதித்திருக்கிறார்கள். யூதர், புறஜாதி ஆகிய இரு குழுக்களும் சபையாகி ஒரே சரீரத்தின் அங்கத்தினர்கள். நாம் இருவருக்கும் ஒரே பிதா. இதுதான் பவுல் இங்கு குறிப்பிடும் ரகசியம். ரோமர் 11 17 24 வசனங்களில் ஒலிவ மரத்தை பற்றி பவுல் சொன்னது இதுதான். யூதர்களும் புறஜாதிகளும் ஒரே மரத்தில் ஒட்டப்பட்டு ஒரே வேரை பகிர்ந்து கொண்டார்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா,
நமக்குள் வேறுபாடுகள் இல்லை என்ற சத்தியத்தை பவுல் ஏற்கனவே இந்த நிருபத்தில் தெளிவுபடுத்தி விட்டார். இப்பொழுது அந்த உண்மையை தன்னுடைய ஊழியத்தில் பவுல் நிரூபிப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். பவுலின் நாட்களில் இருந்த யூதர் புறஜாதி வேறுபாடு அல்லது முரண்பாடு இன்று நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். காரணம், யூதரும் கிரேக்கரும் நம்முடைய ஆலயங்களில் இல்லை. ஆனால் இன்றும் மக்கள் வசதியின் அடிப்படையிலும், இனத்தின் அடிப்படையிலும், மொழியின் அடிப்படையிலும், தாங்கள் வாழும் பிரதேசத்தின் அடிப்படையிலும் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழலில் பவுலுடைய இந்த வாழ்த்து பட்டியல் நமக்கு கற்றுத்தரும் முக்கியமான பாடம், நம்முடைய திருச்சபைகளும் நம்முடைய ஊழியங்களும் பாகுபாடற்ற எல்லாரையும் அரவணைக்கிற இடங்களாக இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். கடைசியாக இந்த நீண்ட கடிதத்தை பவுல் ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறார். 25 27 வசனங்கள், 25 27 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்போது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த இடத்தில் இதுவரை கடிதத்தை பவுல் சொல்ல எழுதி கொண்டிருந்த தெர்த்தியுவின் கையிலிருந்து எழுதுகோலை எடுத்து எஞ்சியுள்ள வார்த்தைகளை அவரே எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், பொதுவாக இறுதி வாழ்த்து மற்றும் ஆசீர்வாதத்தை பவுல் தன் சொந்த கைப்பட எழுதுவது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக தெசலோனிக்கேயர் நிருபத்தை முடிக்கும் போது பவுல் 2 தெசலோனிக்கேயர் 3:17 வசனத்தில், பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன், நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படி எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனை மகிமைப்படுத்தி தன்னுடைய கையெழுத்தால் நிருபங்களை முடிப்பதுதான் பவுலுடைய வழக்கம். ரோமர் நிருபத்தில் உள்ள இந்த இறுதி ஆசீர்வாதம் தான் பவுலுடைய நிருபங்களிலேயே மிகவும் நீண்ட ஆசீர்வாதம். இந்த வசனங்கள் 25 27 வசனங்கள் இறையியல் சாரம் நிறைந்த பகுதி. இதில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், ஒன்று, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம் என்று கிறிஸ்துவின் நற்செய்தியை 26 வசனத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். இங்கு என் சுவிசேஷம் என்பது சுவிசேஷம் பவுலுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தது என்பதையும் அதை அவர் தன் சொந்தமாக்கி இருந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. He has owned the gospel. கிறிஸ்து ஒப்புவித்த சுவிசேஷத்தை அவர் தன்னுடைய சுவிசேஷமாக அதை சொந்தமாக்கி இருந்தார். அது மட்டுமல்ல, பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் கிறிஸ்துவை பற்றியது, தன்னை பற்றியது அல்ல என்று தான் பிரசங்கித்த சுவிசேஷத்தின் பொருளடக்கத்தை பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்ட சுவிசேஷம் என்று பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறிப்பிடுகிறார். அதாவது கிறிஸ்துவை குறித்த இந்த சுவிசேஷம் ஆதி முதல் இரகசியமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். இரகசியம் என்ற வார்த்தையை நாம் பொதுவாக இன்னமும் அறியப்படாதிருக்கும் விஷயத்தை குறிக்க பயன்படுத்துகிறோம். ஆனால் பவுல் இதை அப்படி பயன்படுத்தவில்லை. மாறாக கடந்த காலத்தில் அறியப்படாதிருந்து இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ள விஷயத்தை குறிப்பிட இரகசியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இரகசியம் என்பது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்படாத ஒன்றை குறிக்கிறது. அதாவது தேவன் யூதரையும் புறஜாதியாரையும் சேர்த்து ஒரே சரீரமாக சபையை உருவாக்குகிற இரகசியத்தை இது குறிக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் மறைக்கப்பட்ட இரகசியம். நாம் இப்போது பழைய ஏற்பாட்டு நூல்களை திரும்பி பார்த்து நற்செய்தியை தெளிவாக பார்க்க முடியும் என்றாலும் அன்று வாழ்ந்த மக்களுக்கு அது அவ்வளவு தெளிவாக இருக்கவில்லை. தேவன் ஒரு மீட்பரை அனுப்புவதாக வாக்களித்துள்ளார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் இயேசுவே அந்த இரட்சகர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 1 பேதுரு 1:10-11 வசனங்களில் பேதுரு சொல்வது போல, சுவிசேஷம் என்பது கடந்த பல ஆண்டுகளாக தீர்க்கதரிசிகளின் காலத்தில் இரகசியமாக வைக்கப்பட்டு இப்பொழுது வெளிப்படும் இரகசியமாயிருக்கிறது. கடைசியாக, தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று இந்த நிருபத்தை பவுல் நிறைவு செய்கிறார்.
பவுல் செய்த எல்லாவற்றிலும் அவர் தேவனை மகிமைப்படுத்த விரும்பினார். எனவே இந்த நீண்ட நிருபம் ஒரு துதியின் பாடலோடு, ஒரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு பெறுகிறது. இந்த இறுதி வசனங்களில் பவுல் விசுவாசிகளின் கவனத்தை மனிதரிடமிருந்து தேவனிடமாக திருப்புகிறார். கள்ள போதகர்கள் விசுவாசிகளை பிரித்தாள முயற்சிக்கும் போது தேவன் ஒருவரே விசுவாசிகளை ஒன்றிணைத்து அவர்களை நிலைநிறுத்துகிறார். கள்ள உபதேசங்கள் பெருகி வரும் காலகட்டத்தில் தேவன் ஒருவரே நம்மை ஸ்திரப்படுத்த வல்லவர். எனவே தேவனை மையமாக கொண்டு பவுல் இந்த நிருபத்தை முடிக்கிறார். இந்த நிருபத்தை முடிக்கும் போது பவுல் செய்தது போல நாமும் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்தி நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்போதும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, இன்றைய வேத ஆராய்ச்சி வேலைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இதில் பங்கு பெற்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நன்மைகளால் அவர்களை நிரப்பியருளும். இன்றும் உம்முடைய திருவார்த்தைகளை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இப்போதும் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களிலே நிலைத்திருந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை மிகுதியாய் தர அனுக்கிரகம் செய்தருளும். இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளுடைய இகபரத்தை விளை நீர் சந்தித்தருளும். இன்னும் உம்முடைய வேதத்தை அறியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் உம்மை அறிந்திட, உம்முடைய பிள்ளைகளாய் மாறிட உம்முடைய இரக்கத்தை நீர் அவர்களுக்கு காண்பித்தருளும். இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். எங்களை காத்து வழி நடத்தியருளும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.